வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன் வார பற்றியும் ஒரு சில ரஸ்லிங் செய்கிற பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. கைலா ப்ராக்ஸ்டன் இவங்க WWEல ஒர்க் பண்ணுற ஒரு கானூன் சார். இவங்களுடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா WWEல முடிஞ்சிருச்சு. இவங்க WWEலேருந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறமா மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா அங்குல் ஹாவர்டுடைய டீம் வந்து எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு சேதம் வந்து இதுக்கப்புறமா நடக்காது, அப்படி ஒரு சேதத்தை நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோவோ சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜேக்கபிளுக்கு நல்லா இருக்குது, ஜேக்கபிள் இந்த வாரம் நடக்க போகிற மனித பேங்க் லாட்டரி மேட்சில் பங்கேற்பான், எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா ஒரு விஷயம், இவர் சொல்கிற அந்த வீடியோ இடையிலேயே பார்த்தீங்கன்னா அங்குல் ஹவுடி அவருடைய விளையாட்டுத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் ஆடம் பியர்ஸ் என்ன எப்படிப்பட்ட கும்பம் வந்தாலும் அங்குல் ஹவுடியை தடுக்க முடியாது அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓஜி வெர்சஸ் நியூஜி. அதாங்க ஓஜி பிளட் லைன் வெர்சஸ் நியூ பிளட் லைன். அதாவது பிளட் லைனை பொறுத்த வரைக்கும் நிறைய யுகங்களாக மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ, பால் ஹெமன், அடுத்து ஜிம்மி ஊசோ ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறமா சோலோ சிக்காவா, சாமி செயின், அடுத்து ஜெம்மி ஊசோ, ஜே ஊசோ போனது, ஜெம்மி ஊசோ போனது, அதுக்கப்புறம் ஜெம்மி ஊசோ ஜாயின் பண்ணது, சாமி செயின் போனது, ராக் வந்ததுன்னு சொல்லிட்டு பிளட் லைன் வந்து பலவிதமாக இருந்திருக்குல்ல. இப்போ பாருங்களேன், பால் ஹெமன் மட்டும்தான் பழசு, மற்ற எல்லாமே புது நபர்களை வச்சு ஒரு நியூ பிளட் லைனை பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முழுக்க காரணம் ரோமன் ரெயின்ஸுடைய பிளட் லைனில் ரோமன் உருவாக்கினவங்க இருக்கக்கூடாது. அதனால தான் ஜிம்மி ஊசோவே அட்டாக் பண்ணி ஜிம்மி ஊசோவை பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிட்டார். நான் உருவாக்கின பிளட் லைனில் என்னுடைய நபர்கள் மட்டும்தான் இருக்கணும், நான் தான் ட்ரைபல் சீஃபு அப்படிங்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவோட மனசில் வந்துடுச்சு. அதாங்க ஒரு தில்லாலங்கடி படத்தில் சொல்லுவார்ல, யாரோ இவரோட மனசில் டாக்டர்னு வந்து ஆழமாக சொல்லிட்டாங்கன்னு. அது மாதிரி இவரோட மனசில் வந்து ஒருத்தர் வந்து ஆழமாக நீ தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வேறு யாரும் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் தான். அவர் தானே சொன்னார் நெக்ஸ்ட்டு ட்ரைபல் சீஃப் நீன்னு, அதான் வச்சு சேரார போகிறது. இப்போது அது மேட்டர் இல்லை. இப்போது கூடிய சீக்கிரம் ரோமன் ரெயின்ஸ் வந்து வரப்போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் 10 தான் வரப்போகிறாரு. இந்த பிளட் லைனில் விட்டு தருங்க, அவர் தான் உண்மையான ட்ரைபல் சீஃப், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் ட்ரைபல் சீஃப் சிவில் வார் பார்த்திங்கன்னா நடக்க தான் போகுது. ரோமன் ரெயின்ஸ் வந்து அவருடைய ட்ரைபல் சீஃப் பார்த்திங்கன்னா அடமானம் வச்சு சண்டை தான் போட போகிறாரு. அப்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து தனியும் மரமாக இருப்பார். ரோமன் ரெயின்ஸுக்கு நிகராகவும் ரோமன் ரெயின்ஸுக்கு ஆதரவாகவும் யாருமே இருக்க மாட்டா. பட் ஆனால் சோலோ சிக்காவை அண்டா வேணுக்கு பாருங்கள், அண்டாவாக நிறைய குண்டாங்கல் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம டாங்காலோ, அதாவது நீ வந்து ஜெம்மி ஊசோ ஜே ஊசோன்னு சொல்லிட்டு ட்வின் பிரதர்ஸ் வச்சுருந்தல்ல, நானும் அதே மாதிரி பிரதர்ஸ் வச்சுருக்கிறேன், டாங்காலோலா ஊசோ, அதே மாதிரி லோலா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. என்ன லோலாயம் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ என்ன வச்சுருந்தல்ல, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்படி சோலோ சிக்கா வச்சுருந்தாரோ அதே மாதிரி இவர் வந்து ஜாக்கப் ஹார்ட் வச்சுருக்காரு. 2 பேரும் ஒரே லெவலில் தான் இருக்காரு. அடுத்து பாலியமனை நீ வச்சுருந்தல்ல, அந்த பாலியமனே நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வச்சுருக்கிறாரு. டோட்டலி பிளட் லைனில் எப்படி இருந்ததோ அப்படிலாம் வச்சுருக்காரு. ஆனால் ரோமனுக்கு ஆதரவாகவோ ரோமன் சைட்லேயோ யாராவது இருக்கிறாங்களா? ஒரு பயிலும் இல்லைல்ல, எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டானுங்க. பட் ஆனால் ரோமன் வரும்போது கண்டிப்பாக அவருக்கான ஸ்பிரிட் வரும். ரோமன் ரெயின்ஸ் டீம் மறுபடியும் இணையும். WWE பார்த்தீங்கன்னா இந்த முழுக்க ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் அசல்மினியா ஸ்டோரிகளுக்காக தான் கொண்டு போக போகிறானுங்க. எனக்கு கிடச்ச ஸ்டோரி நான் சொல்லட்டா, WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட இணைய போகிறது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பிளட் லைனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு நபர் யார் இருக்க போகிறா பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லைனில் அடி வாங்கி ஆம்புலன்ஸில் கொண்டு போகிற அளவுக்கு பரிதாப நிலையில் தள்ளப்பட்டவர் தான் ஜிம்மி ஊசோ அந்த டைமில் இன்ஜுரியும் ஏற்பட்டது. இப்போதைக்கு அவருடைய இன்ஜுரியெலாம் பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிட்டு. இப்போது மனித பேங்க் டைம், இந்த டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெம்மி ஊசோடைய ரிட்டனை நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம். இப்போது கோடி ரோட்ஸ் டீமில் வந்து ஒருத்தர் வந்து கம்மியாக இருக்கார்ல, அதில் ஜெம்மி ஊசோ வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெம்மி ஊசோ வந்து பிளட் லைன் கூட ஸ்டோரின்னு போவார். அப்போது ஜெம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக ரோமன் ரெயின்ஸ் சொல்லுவார். ஏன்னா ஜெம்மி ஊசோவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பெரிய ஃபாண்ட் எதுவுமே இல்லை. நம்ம ஜே ஊசோவை கூட இழுக்கலாம். ஆஃப்டர் சம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ வந்து பிளட் லைன் கூட ஸ்டோரி லைன் போகும்போது பிளட் லைனை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் தேவை, நீ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜே ஊசோவை ஸ்மாக்டவுனுக்கு கூப்பிடலாம். அப்போ 3 பேர் ஆயிட்டா. அப்போ அந்த 4வது ஆள் யாருப்பா? அங்கிட்டு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க, இங்கிட்டு 4வது ஒருத்தர் வேணுமே. அப்போ அந்த பிளட்லைனில் 4வது நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டு. எப்படி அந்த டீமில் ஜாக்கப் ஃபேட்டு அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா இறக்குனாரோ, அது மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் இறக்க போகிறாரு. அவர் தான் சில்லா ஃபேட்டு. ஏண்டா நீங்கள் எல்லாருமே பிளட் லைன் சொல்லிட்டு தூரத்து ரத்த சொந்தத்தை தான் இறக்குனீங்க. நான் சொந்த ரத்தத்தை இறக்குன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் வந்து அவருடைய சொந்த ரத்தத்தை இறக்க போகிறாரு. யாருப்பா இந்த சில்லா ஃபேட்டு? சில்லாங்கிற, ஜில்லுங்கிற, சுக்குங்கிற, ஜில் ஜங் ஜக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. யார் இந்த ஜில்லா ஃபேட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒமாகா இருக்கிறார்ல, ஒமாகா அவருடைய பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா MLW முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா WNXTயில் சண்டை போட்டு நம்ம சோலோ சிக்காவெல்லாம் NXயில் சண்டை போட்டு தான் எடுப்பார். ஆனால் ட்ரிபிள் H வந்து அவருடைய பிராண்டை அவரே மதிக்கிறதுல போல இருக்குது. NXT என்னப்பா NXT வந்தாலே அவன் அதுதான் இருக்கான், இந்த டீமில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடானுங்க. நாங்கள் வந்து புதுமையாக ஒருத்தர் இறக்குறோன்னு சொல்லிட்டு MLWவில் பார்ட்னர்ஷிப்பே போடாமல் MLWலேருந்து ரசிகர்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்கப் ஃபேட்டுவாக இருக்கட்டும், ஆமாம் டாங்காலோட இவங்கெல்லாம் எங்கள் அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து எடுத்துக்கப்பட்ட கேரக்டர் தானே. இப்போ சில்லா ஃபேட்டுவும் பார்த்தீங்கன்னா MLW சண்டை போட்டுருக்கவர் தான். அவரை ஒரு வேளை பார்த்தீங்கன்னா WWE வந்து ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச இந்த ஜாக்கப் ஃபேட்டு வரும்போது சில்லா ஃபேட்டும் நானும் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த சில்லா ஃபேட்டு ஜாக்கப் ஃபேட்டு 2 பேருமே சேர்ந்து அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் டாக் டீம் பார்ட்னர்ஸாக இணைந்து நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பிளட் லைன் பிரதர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சில்லா ஃபேட்டு வந்து சோலோ சிக்காவுக்கு ஆப்பு வைக்கிற ஒரு நபர். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அவருடைய ஃபினிஷர், அதாவது அவங்க அப்பாவுடைய ஃபினிஷரான அந்த ஃபினிஷரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்கா வந்து யூஸ் பண்ணுறாரு. இதே ஃபினிஷரை தான் பார்த்தீங்கன்னா, ஏண்டா எங்கள் அப்பா வந்து உனக்கு அங்கிள், மாமாவுடைய ஃபினிஷரை நீ யூஸ் பண்ணுற, எங்கள் அப்பனோட ஃபினிஷரை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில்லா ஃபேட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த தம் ஃபினிஷரை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷர்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் ஏற்பட போகுது. சோலா சிகாவை மாற்றி தம் ஃபினிஷர் போட, சில்லா ஃபேட்டு மாற்றி தம் ஃபினிஷர் போடன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ராக்கு வேறு ரெஸ்ல்மனியா டைமில் வருவார், சண்டையை கிளப்புவார். அதுலேயும் ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெஸ்ல்மனியா மேட்ச்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதுக்கு நம்ம இன்னும் பல நாட்கள் காத்துட்ருக்கணும். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் நியூ பிளட் லைன் வெர்சஸ் ஓல்டு பிளட் லைன், இந்த ஸ்டோரி லைன் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெஸ்ல்மனியா வரைக்கும் நடக்கும்னு சொல்லப்படுது. ஆமாங்க, சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா சர்வைவர் சீரிஸ் இருக்குது, ராயல் ரம்பிள் இருக்குது, ரெஸ்ல்மனியா இருக்குது. அது வரைக்கும் இந்த பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன் ஸ்டோரி லைனை செவ்வாட்டும் இழுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இந்த வாரம் மண்டே நைட்ரால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக WWE சொல்லியிருக்கிறாங்க. மனி இன் தி பேங்க் குவாலிஃபை மேட்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்டோரி லைன் டேமியன் பீஸ் அண்ட் நம்ம சித்ரோன்ஸ்க்கான ஸ்டோரி லைன் வந்து அகைன் கண்டினியூ ஆக போகுது. இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோ இருக்க போகுது. அது அஃபிஷியலி பார்த்திங்கன்னா WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு ப்ரூரல் அட்டாக்கை பண்ண ப்ரௌன் பிரேக்கர் நம்ம கேஸரை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணார்ல, அந்த ஒத்த ஸ்பியர் மறக்க முடியுமா? ஸோ அதை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த வாரம் மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது வந்து நியூ டாக் டீம் சாம்பியன்ஸுக்கு ஆல்ஃபா ஃபயர் மற்றும் கேரன் கேட்டன் பார்த்தீங்கன்னா கெட்டானா சேஞ்ச் மற்றும் கேட்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கோஃபி கிங்ஸ்டனுக்கும் கேரியன் கிராஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. பல வருஷமாக இவங்களுக்குள்ள ஒரு ஃபியூட் இருக்குல்ல, அந்த பல வருஷம் ஃபியூடை முடிவிக்கிற மாதிரி ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான மனி இன் தி பேங்க் குவாலிஃபை மேட்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் சேர்ந்த காரி செய்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷைனா பெஸ்லர் மற்றும் லைரா வேகேரியா இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி மென்ஸுக்கான ஒரு மனி இன் தி பேங்க் குவாலிஃபை மேட்ச்சு நடக்குது. போன வாரம் ஹங்கிளோடைய அட்டாக் பண்ணார்ல நம்ம ஜாக் கேபிள், ப்ரான் சென்டின், மற்றும் ப்ரான் ஸ்டோமன், இவங்க 3 பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான காம்படிஷன் மேட்ச்சும் நடக்க போகுது. இதெல்லாம் இந்த வாரம் நடக்க போகிற அஃபிஷியல் மண்டே நைட்ரா மேட்சஸ் சொல்லி WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து ஆடம் பியர்ஸ் வந்து மண்டே நைட்ராவா இதுக்கப்புறமா வந்து அங்கிளோடைய டீம் வந்து தாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுருக்காரு. அதுக்கு சவால் விட்டுற மாதிரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா
அங்கிள் ஹவுடி டீம் வந்து அதற்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணத்தான் போகிறானுங்க, பண்ணாமல் இருக்கவா போகிறானுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டேடி டாமினிக் மிஸ்டீரியோக்கும் லியோ மார்கனுக்கும் பேக் ஸ்டேஜில் செக்மெண்ட் லவ்ஸு ரொமான்ஸு இதெல்லாம் ஏற்பட தான் போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ இழுத்துட்டு தான் ஓடுவாங்க போகிற லியோ மார்கன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் வந்து ஐ குயிட் ஆகி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நம்ம ட்ரூ மார்க்கெட்டை சிஎம் பாங்க சாகடிச்சிட்டாரு. ஸோ அதை பற்றினா ஒரு ப்ரொமோவும் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க் பேச போகிறாராம். அதையும் அஃபிஷியலி டபிள்யூபிள்யூ சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த வாரம் மண்டே நைட்டில் நடக்க போகிற விஷயங்கள். உங்களுக்கு எங்களுடைய அதர் சேனல் பிடிச்சிருந்துன்னா என் ஸ்க்ரீனில் அதர் சேனலோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஒரு ஃபேமிலி கலாட்டாவாக ஃபன்னான வீடியோவாக இருக்கும்.